மத்திய அரசு 10 லட்ச ரூபா லோன் கொடுத்து, அதில 6 லட்ச ரூபாய்க்கான அமௌண்ட்ட மட்டும் நீங்க ரீபே பண்ணா போதும். மத்த அமௌண்ட்ட ரீபே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். அது என்ன லோனு? அது யாருக்காக கொண்டு வரப்பட்ட லோனு? இந்த லோனுக்கு அப்ளை பண்ணா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? எந்தெந்த பிசினஸ்க்கு இந்த லோன் எலிஜிபிள்? இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நடுவில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை கடைசி வரை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்சவரை மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. சிஎம்இஜிபி, அதாவது சீஃப் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். ஸோ இது ஒரு நம்மளுடைய மாநில அரசும் நம்மளுடைய மத்திய அரசும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த ப்ரோக்ராம். இந்த சிஎம்இஜிபி ப்ரோக்ராமை யாருக்காக கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, எனக்கு இந்த பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான நிதி, அதாவது ஃபைனான்ஸ்ன்றது என்கிட்ட கிடையாது. அந்த மாதிரி வரக்கூடிய பிஸ்னஸ் ஆர்வத்தோடு வரக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிச்சு அவங்கள ஒரு ஆண்டர்பிரனராக உருவாக்கணும் அப்படின்ற உன்னத நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சிஎம்இஜிபி. அவங்களுக்கான ஃபினான்ஷியல் நீடு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இது உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருந்தால் இந்த லோனுக்கு நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். மொதல் விஷயம், உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் இது கம்ப்ளீட் ஆகணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்கணும். ரெண்டாவது விஷயம் இது கம்ப்ளீட் ஆகணும். மூணாவது விஷயம், நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், அதாவது ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் லோன் கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் உங்களுக்கு லோன் கிடைக்காது. நீங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, நான் ஒரு பிஸ்னஸை புதுசாக ஆரம்பிக்க போகக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். அடுத்தது, நீங்கள் ஒரு லோ அண்ட் மிடில் இன்கம் குரூப்பில் வரக்கூடிய நபராக இருக்கணும். அடுத்தது, நீங்கள் இது இண்டிவிஜுவலாகவும் ஆரம்பிக்கலாம், இல்லை குரூப்பாக சில ஒரு 2 இல்லை 2க்கு மேற்பட்ட நபர்களோ சேர்ந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான லோன் அமௌண்ட்டை நீங்கள் வாங்கலாம். சரிங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க. எனக்கு இந்த ஸ்கீம் மூலமாக எனக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த இப்போ பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்டது, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயத்து சம்மந்தப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைய இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் சாஃப்ட்வேர் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நிறைய இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி எடுத்து கொடுக்கறது, இன்கம் டேக்ஸ் எடுத்து கொடுக்கறது, இன்னும் ஆடிட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம். இல்லை பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் வச்சுருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ், இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரை இந்த ஸ்கீம் மூலமாக லோனுன்றது கிடைக்கிது. சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த லோனில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் தான் இதில் ஹைலைட்டட். அதாவது இந்த லோனுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது. அதாவது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாவோ அல்லது ஓபிசி கேட்டகரியாக சேர்ந்த நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 25% அளவுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு மானியம் கொடுக்குது. ஒருவேளை நீங்கள் எஸ்சி அல்லது எஸ்சி இல்லை மகளிர் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 35% அளவுக்கு உங்களுக்கான கவர்மெண்ட் மானியன்றது கொடுக்கப்படுது. இந்த கவர்மெண்ட் சப்சிடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுல ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கான லோன் கிடைக்கிது அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாயிலிருந்து 2.5 லட்ச ரூபா, அதாவது 25% 2.5 லட்ச ரூபா, அந்த 2.5 லட்ச ரூபாயை நீங்கள் திருப்பி பே பண்ண தேவை கிடையாது. பாக்கி இருக்கக்கூடிய 7.5 லட்ச ரூபாய்க்கான இஎம்ஐயை தான் நீங்கள் திருப்பி ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயும் 35% மானியம்னு சொன்னேன். அது எப்படின்னா அதே சேம் 10 லட்ச ரூபா உங்களுக்கு லோனு கிடைக்குது அப்படின்னா அதில் 3.5 லட்ச ரூபா நீங்கள் பண்ண தேவையில்லை. அதாவது உங்களுக்கான பேமெண்ட் நீங்கள் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மானியம். மீதி இருக்கக்கூடிய 6.5 லட்ச ரூபா நீங்கள் அதுக்கான பேமெண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீம் தெளிவாக சொல்லுது. அடுத்தது, ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். சரி சார், எந்தெந்த பிஸ்னஸ்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சின்னதாக எலக்ட்ரிக்கல் ஷாப்பாக வச்சுருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருக்கலாம், இல்லை மொபைல் சர்வீஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஷாப் வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் டைலரிங் ஷாப் நடத்தக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப் நடத்தக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சுருக்கிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஃபர்டிலைசர் கடை வச்சுருக்கிறதா இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட பிஸ்னஸுகளுக்கு இந்த லோன் எலிஜிபிள் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சார், எல்லாம் சொல்லியாச்சு. இந்த லோன் எப்படி போய் அப்ளை பண்ணுறது அப்படின்ற விஷயத்துக்கு இப்போ வருவோம். சிம்பிளுங்க.
நீங்கள் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த URL டைப் பண்ணுங்கள். www.cmegp.tn.gov.in. இந்த .comக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷனை போடலாம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது இதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவு, அதாவது நீங்கள் ஆரம்பிக்க போகக்கூடிய அந்த பிஸ்னஸுக்கான மதிப்பு எவ்வளவு, இந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளவு வருமானம்ன்றது ஜென்ரேட் ஆகும், இதில் உங்களுக்கான இன்கம் ப்ரூஃபாக என்ன இருக்குது, உங்களுக்கான ஐடி ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர், அதாவது DIC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பு நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. நாலாவது விஷயம், அவங்க அப்ரூவ் பண்ணோடனே பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஆரம்பித்த உடனே நீங்கள் 25% மானியத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னா 75% பேங்க்கு உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ணுவாங்க. மீதி 25 பேங்க் அவங்களுக்கான லோன் அமௌண்ட்டை சேங்ஷன் பண்ண பிறகு கவர்மெண்ட்டு அவங்களுக்கான சப்சிடியை உங்களோட லோன் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் கையிலேருந்து எதனா போடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மொபைல் ஆக்சசரிஸ் ஷாப் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 80,000 செலவாகுது அப்படின்னா அதுலேருந்து 10% உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 10% எவ்வளோ இருக்குன்னு தெரியும். 8,000 ரூபா நீங்கள் உங்களோட லோனுக்காக உங்களோட முதலீடாக நீங்கள் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இந்த லோன் அமௌண்ட்டை பற்றியோ இல்லை இந்த CMEGP இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு இருக்க டவுட்டை கமெண்ட்ஸில் கேளுங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சரை சொல்ல விரும்புகிறேன். இல்லை அப்படின்னா இதுக்கான ஒரு தனி வீடியோவாக போட்டு உங்களுக்கான இருக்கக்கூடிய டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். மேலும் இது போல் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.